வீக்கெண்ட் பைக் ரேசிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன். புதுசாக வர ரைடர்ஸ்க்கு பூட் கேம்ப் மாதிரி பைக் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதை பார்க்க தான் நானும் போயிருந்தேன். என்னோட ரேசிங் டீம் வந்து அங்கே கோச்சிங் கொடுத்துட்ருந்தாங்க. அங்கே அப்படியே ட்ரைனிங்லாம் பார்த்துட்டு கார்ட்டிங்லாம் பண்ணிவிட்டு நைட் அங்கேயே டின்னரும் முடிச்சிட்டேன். அப்படியே கிளம்பி நான் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீலில் அந்த பாட் ஸ்டேஸ் வந்து பார்த்த ஞாபகமாக இருந்துச்சு. கூகுளில் பாட் ஸ்டேஸ் அப்படின்னு போட்டேன். அப்போ தான் பாரத் பாட்ஸ் அப்படின்ற பிளேஸை நான் பார்த்தேன். அங்கே லேட் நைட் தான் வருவேன், செக்இன் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஓகே பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்ட்டாங்க. அங்கே ரீச் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10-10:30 மேலே ஆயிடுச்சு. இந்த பில்டிங் பின்னாடியே பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸே வச்சிருக்காங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நான் அந்த மாதிரி எங்கேயுமே ஸ்டே பண்ணது கிடையாது இதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி பாட் ஸ்டேஸு கேப்சூல் ஸ்டேஸ் வந்து ஜாப்பனீஸ் சைடு இருந்தால் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரீல்ஸ்லேயும் யூடியூப் வீடியோஸ்லேயும் தான் பார்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி குட்டி ஸ்பேஸில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி இருக்குது அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் போனப்போ உள்ள 2 பேரும் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க செக்இன் பண்ணாங்களா இல்லை செக் அவுட் பண்ணாங்களான்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு ஷூ ரேக் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோலாக இருக்குது. கீ போடுறதுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸே கிடையாது. கீ கார்டு வச்சு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபோனில் நான் கால் பண்ணி புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க, மேலே இருக்குது ஸ்டே அப்படின்னு சொன்னார். செக்இன் பண்ண உடனே கீ கார்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து 20 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்தாங்க. கார்டு அந்த நம்பர் பக்கத்தில் அந்த ரேக் மேலே வச்சோடனே அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் ஷூ செப்பெல்லாம் நம்ம வச்சுக்கணும் போல இருக்குது. மேலே வந்து பேர் ஃபுட்டில் தான் போகணும். திருப்பி நம்ம கீழே வெளியே போனோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை இழுத்து பார்த்தேன் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு. அது ஓப்பன் ஆகல. ஆனால் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எல்லாமே எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க. பேக்கப்புக்கு ஜென்ரேட்டரு இல்லை பவர் பேக்கப் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் ஃபுல்லாக பாட் கேப்சூல் வச்சுருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃப்ளோர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பாடு இருக்குது, செகண்ட் ஃப்ளோர்லேயும் பாடு இருக்குது அப்படின்னு சொன்னார். உள்ளே போனோடனே ஆச்சரியப்பட்டு தான் போனேன். ஒரு லைட்டிங்லாம் நிறையா கொடுத்து ஒரு தீமில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பிளேஸில் வந்திருக்கோன்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பார்த்தீங்கன்னா பாட் மேலே பாடு அப்படின்னு 2 பாடு வச்சுருந்தாங்க. லெஃப்ட்லேயும் இருந்துச்சு, ரைட்லேயும் இருந்துச்சு. ஏதோ அவதார் பட செட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் கிடச்சிது எனக்கு. மேலே ஏறி போகிறதுக்கும் குட்டியாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே எல்லாமே ஆள் இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய நம்பர் 20 வந்து நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இந்த சைடு வந்து 20 இல்லை. ஸோ லெஃப்ட் சைடும் இதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கிட்டு தான் இருக்குது போல இருக்குது. இடமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக குவைட்டாக இருந்துச்சு. யாருமே எந்த ஒரு பெரிய சவுண்டுமே போடலை. கடைசியாக என்னோட பாடை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். கீ கார்டு போட்டோடனே அது வந்து அன்லாக் ஆயிடுச்சு. கார்டு போட்ட உடனே அந்த ஒரு பீப் சவுண்டு வந்துச்சு. ஸோ டோரை வந்து இப்போ நம்ம ஸ்லைட் பண்ணி திறந்துக்கலாம் போல இருக்குது. நான் ஆல்ரெடி உள்ளே போய் பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மறுபடியும் வெளியில் வந்துட்டு உள்ளே போகிறேன். இப்போ அந்த கீ கார்டு போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அங்கே போட்டோன்னே லைட்ஸ் வந்து டர்ன் ஆன் ஆயிடுச்சு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக அந்த ஸ்பேஸ் ஷிப் தீமில் அந்த ஒரு ஸ்பேஸ் தீமில் கொடுத்துருக்காங்க. டோர் வந்து நான் ஸ்லைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். லாக் ஆயிடுச்சு. என்னோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 168 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு முட்டி போட்டு ஓரளவுக்கு மேலே எந்திரிச்சு நிற்கலாம். ஆனால் கொஞ்சம் டாலான பர்சன் ஒரு 6 அடியில் இருக்கிற ஆள் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே தலையும் இடிக்கும், கீழே படுக்கிறப்போ காலும் இடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் உள்ளே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அந்த லைட்டெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இருட்டும் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மார்னிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் நான் தூங்க போகிறேன். A few moments later. ஒரு வழியாக தூங்கி எந்திரிச்சாச்சு. காலைல டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30-7 மணி இருக்கும். எனக்கு கொஞ்சம் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே எதனா சாப்பிட இருக்கான்னு கேட்கலான்னு போனேன். நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குட்டி பெட்டிக்குள்ளே தனியாக தூங்குறேன். அந்த கிளஸ்ட்ரோஃபோபியா வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் போக போக அது கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்த்தேன் யாருமே இல்லை. அந்த அண்ணா அங்கேயும் வெளியே போயிட்டார் போல இருக்குது. சரி ஓகே, வெளியில் போயிட்டு டீ கடை எதுனா இருக்கான்னு பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டேன். ஒரே கீ கார்டு தான். நம்மளுடைய பாடுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஷூ ரேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பாத்ரூம்லேயே ஒரு குட்டி கேபின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம திங்ஸு, டவல், பேக் எல்லாமே வச்சுக்கலாம். இங்கே பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. பட்டு ஹாட்டாக எதுனா குடிக்கலாமேன்னு பார்த்தேன். ஸோ வெளியே போய் தான் தேடி பார்க்கணும் போல இருக்குது. இங்கே பில்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு ஐடி ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. கீழே ஒரு 3 கடை வாடகைக்கு விடுற மாதிரி இருக்குது. அப்புறம் மேலே ஃபுல்லாகவே பாட் ஸ்டேஸ் தான் பில்டிங் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. காலையில் ரோடு கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. நடந்து போகிறதுக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வர வழியில் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். நைட்டு வந்து அந்த கேப்சூலுக்குள்ளே என்னுடைய ஷார்ட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸை திருப்பி போட்டிருக்கேன்றது இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். சரி யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்படியே போயிட்டேன். அங்கேயே காலையில் ஒரு காஃபியும் வடையும் சாப்பிட்டுட்டேன். சரி ட்ராக் போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த பாட் ஸ்டேஸ் பற்றி ஒரு ரீல் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய எல்லா டவுட்ஸும் எனக்குமே இருந்துச்சு தான். கேப்சூலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். இல்லை ஒரு வேளை கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, டோர் லாக் ஆயிருமே, ஃபுல்லாகவே டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசித்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் குட்டி சாவுப்பட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் அந்த தாட்ஸ்லாம் வந்துச்சு தான். ஏன்னா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக
இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஒரு பில்டிங் ஃபுல்லாக பாட் கேப்சூல் வந்து பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. சீரியஸாக எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்றது என்னுடைய தாட். காஃபி குடிச்சிட்டு திருப்பி வந்தப்போ அவர் இருந்தார். வீடியோ எடுத்துக்கலாமா நான் vlog பண்ணுறதுக்காக அப்படின்னு கேட்டேன். அவரே மேலே கீழே அப்படின்னு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நடுவில் சோஃபா டேபிள்லாம் கூட போட்டு வச்சிருந்தாங்க. அங்கே நம்ம உட்காந்து சில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் பாட்ஸ் வந்து வச்சிருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து 2 பேர்கிட்ட ஸ்டே பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே கொஞ்சம் பாத்ரூம்ஸு ஷவர் ரூம் அப்படி வச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாத் ஏரியாவே வச்சிருந்தாங்க. அதே நான் கீழே போய் காட்டுறேன் பாருங்க. இந்த கேபினுடைய ஸ்விட்ச் வந்து பின்னாடி மாட்டி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆள் இல்லாத ஒரு கேபினில் வந்து ஒரு திறந்து காமிச்சாரு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா தனி லாக்கர் ரூம் மாதிரி வச்சிருந்தாங்க. கமெண்ட்லேயும் இந்த விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் இவர்கிட்ட கேட்டுட்டேன் டேரெக்டாக. கப்புள்ஸ்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா, அதுவும் அன்மேரிட் கப்புள்ஸ் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அலௌடு தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சார் அப்படின்னா, நீங்கள் அன்மேரிட் கப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சிங்கிள் பாட் வந்து எடுத்துக்கலாம், அதுவும் தனித்தனியாக தான் தூங்கணும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே பருத்தி மூட்டதுக்கு குடவுன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த டபுள் பாட்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வரதுக்கு முன்னாடியே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருங்க. ஆனால் எப்படி மேரிடா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில. இந்த பிரச்சனை நமக்கு எதுவும் வராது, ஏன்னா நம்ம சிங்கிள் தான். இப்போ நான் மேலே போயிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் போய் ஸ்டே பண்ண வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிற ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஸ்டே அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறையா ரூம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்இன் செக் அவுட் டைம் வந்து வச்சிருப்பாங்க. அது ரொம்ப காண்டாக இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். இந்த பாட் கேப்சூலோட ஹைலைட்டே இதோட லைட்டிங் தான் அப்படின்னு சொல்லுவேன். மிரரில் ஒரு லைட் இருக்குது, அப்புறம் மேலே ரூஃப்லேயும் ஒரு லைட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்துட்டு இருக்கல 2 பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறீங்களா, நான் ஒரு குட்டி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேர் எனக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள் 2 பேர் யூடியூபர்ஸ் தான் ப்ரோ, இங்கே vlog எடுக்க தான் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேவரட் பிளேஸ். நான் என் ரேஸ்க்காக வந்திருந்தேன். கரி மோட்டர் ஸ்பீடு பைக் ரேஸா? பைக் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பைக்கு கார்ட்டு எல்லாமே. பைக் ரேஸர்னா நான் யூஸ் டு டூ இட் இப்போ இல்லை. அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்துட்டு உண்மையிலே நான் கொஞ்சம் ஹம்பிள் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அண்ணா அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே சேனல் பேருக்கிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய யூடியூபர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் கூட இவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டி சேனல் பெரிய சேனல் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது, நாங்களும் இப்படி தான் ஆரம்பிச்சோம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்களோட சேனலை பார்த்து நான் அசந்து போயிட்டேன். ரேண்டமாக இங்கேருந்தும் வந்து ஒரு ஃபேமஸான யூடியூபரை மீட் பண்ணேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா 500K வச்சிருக்காரு அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அதுலேருந்து இன்னும் நான் வெளியே வரல. அதுக்குள்ளே இவருடைய சேனல் பார்த்தோம் அப்படின்னா அதை விட பெரிய ஷாக்காக கொடுத்துட்டாரு. நீங்களே பாருங்க. இந்திரஜித் vlog அபிகண்ணனுடைய ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் உண்மையிலே இவங்ககிட்ட இருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ் 2 பேருமே அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க, அவ்வளோ பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் கொஞ்சம் கூட ஈகோ ஆட்டிடியூட் அப்படின்னு ஒன்றுமே காட்டல. நல்லா ஜோவியெல்லாம் வந்து ரொம்ப கேரிங்காக பேசுனாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்ககிட்ட. அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அவங்களும் vlog எடுக்க தான் வந்திருந்தாங்க. மெட்டா கிளாஸ் வந்து அப்போ தான் நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கும் காமிச்சேன். அவங்களுமே ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. ரேண்டமாக ஒரு நாள் ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கிடப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நான் குளிக்க போயிட்டேன். கீழே பாடு உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு அப்போ வந்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ வெளிச்சமே வரல. எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. லைட்ஸ் வந்து RGB கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒயிட்டு தான் எனக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு. காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தோன்னா எல்லா ரூம்லேயும் கொடுக்குற மாதிரி அந்த பேஸ்ட் ப்ரஷ் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே அந்த பாடோட ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வால்லே சின்ன ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் ஃபோன்ஸு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்படியே சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் வால் கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடில் கண்ட்ரோல் பண்ணுற எல்லா விஷயமே இந்த சைடு தான் வந்துடுது. அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது வந்து வால்லே அட்டாச் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. கிளாஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டிவிக்கு வந்து ரிமோட் வந்து எனக்கு கொடுக்கல. நான் அப்புறமா போய் கேட்குறேன் அவங்கள்ட்ட. பெரும்பாலும் டிவி பார்க்க மாட்டேன், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை எனக்கு. நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிவி ரிமோட் வந்து கண்டிப்பாக கேட்டுருங்க. ட்ரெஸ்ஸு தொங்க போடுறதுக்கு வந்து குட்டியாக ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தோன்னா ஒரு ஸ்டடி லேம்ப்பு, ஒரு நைட் லேம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லோ லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய பட்டனும் அந்த சவுத்துலேயே இருக்குது. எந்த சைடு வேணுமோ நம்ம அதை திருப்பி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் இருக்குது.
ஏர் சரியாக சர்க்குலேட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏசிக்குன்னு ஒரு நாப் கொடுத்துருந்தாங்க. அது வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணல அது. இங்கே லெஃப்ட்டில் பார்த்தோன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. கிளாக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். யூஎஸ்பி வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆயிருச்சு. ஹெட்ஃபோன்ஸ் வந்து மேலே கப்புள் போர்டில் பார்த்தேன். ஆனால் இங்கே ஹெட்ஃபோன் வந்து வைக்கல அவங்க. அதுவும் ரிமோட்டும் அவங்க கொடுக்கல. ஸோ நான் கேட்கல அவங்கள்ட்ட. அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தோன்னா அந்த மேலே ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணால் அது வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குட்டி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டேன். பட் வெளியில் வந்துருச்சு. டேபிளுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒரு விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் நம்ம பார்த்துக்கலாம். பேசேஜில் யார் யார் வராங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லேப்டாப் டேபிள். ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ள ஃபுட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னா இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே டேபிளை திருப்பணும் அப்படின்னா நம்ம மேலே திங்ஸ் வச்சுக்கலாம். ஃபுட்டு வாங்கினா அதை நான் சாப்பிட்டுக்கலாம். லேப்டாப் வச்சுக்கலாம். இப்போதைக்கு எதுவும் இல்லை என்கிட்ட. அதனால் என்னோடய மெட்டா கிளாஸோடைய கவர் வந்து நான் வச்சு காட்டுறேன். அப்படியே ரைட்டில் பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அது கீழே யூஎஸ்பி இருக்குது. அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தோன்னா ஏசி ஏர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுற நாபு. அது வந்து உடஞ்சி போச்சு. சும்மா தான் இருக்குது மேலே. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மிரர் லைட்டு. நம்ம மிரருடைய லைட் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். க்ரீனு, ரெட்டு, ப்ளூ அப்படின்னு 3 லைட் வருது. சாரி, ஒயிட்டும் சேர்ந்து வருது. ஸோ 4 லைட்டு. அந்த மிரருடைய டிசைன் வந்து நல்லாயிருக்கு. அந்த ஸ்பேஸ் தீமில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேலேயுமே பார்த்தோன்னா RGB லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லைட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலே அப்படியே சேஃப்டிக்காக அந்த ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் கொடுத்துருக்காங்க. இந்த பாடுள்ள என்ன இல்லை அப்படின்னா அந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம லேப்டாப்பு மொபைல் எதுனா கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் போயிட்டு தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அன்லாக் ஆயிடுது. அப்படியே நம்ம டோரை ஸ்லைட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டோம் அப்படின்னா அதுவே லாக் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. நான் வெளியில் போய்ட்டு இந்த பாத் ஏரியா வந்து காமிக்கிறேன். காமன் பாத் ஏரியா தான் வச்சுருக்காங்க. அங்கேயே பார்த்தோன்னா நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து எங்கள் லாக்கர் ரூம் இருக்குது. அதையும் காட்டுறேன். சார்ஜ் பண்ணுற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபா கிட்ட வச்சுருக்காங்க. சோஃபா கீழே இங்கேயும் பார்த்தோன்னா லாக்கர் ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பாடுடைய நம்பர் போட்டே தனித்தனி லாக்கர் இருக்குது. நம்ம நம்பர் 20 வந்து இந்த சைடு இருக்குது. பாத்ரூமில் ஸ்லிப்பர்ஸுமே நிறையா இருக்குது. எது வேணுமோ போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே வச்சிடலாம். ஒரு வெல் மெயின்டைன்டு டாய்லெட்டாக தான் இருக்குது. அங்கே வந்து நோட்டீஸ் ஓடிருக்காங்க, யாரும் வாமிட் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஸோ இங்கே ஸ்டே பண்ணுறவங்களும் கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்குமே பார்த்தீங்கன்னா இங்கே அலோடு கிடையாது. குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புறது தான் வேலை. பாடுக்குள்ளேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. பட் மேனேஜ் பண்ணியாச்சு. மேலே எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நான் இங்கே சொல்லிட்டு வந்துட்டேன். கார்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு. கீழே சென்ட்ரி அந்த பட்டன் அமுக்கி பார்த்தேன். கார் ஓப்பன் ஆகலை. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு பதறிட்டேன். அப்புறம் தான் மேலே போய் பார்த்தேன். சார்ஜ் போகிற இடத்துல வந்து என்னோட கீ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ஸ்டேயில். அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக இப்போ ரேஸ் ட்ராக் போகிறது தான். போகிற வழியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரேஸ் ட்ராக் வந்து ரீச் பண்ணிடுவேன். இந்த வீடியோவில் வந்து என்னோட பாட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோயம்புத்தூர் சிட்டிக்கு ரொம்ப அவுட்டரில் தான் இருந்துச்சு. புதுசாக எதுனா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரேஸ் ட்ராக்கில் என்னென்ன பண்ணேன், அங்கே ஒரு ட்ராக் டேனா என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு பதிலாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய்.